Hi guys, இந்த tutorial HTML language எப்படி கத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்ச பணத்தை HTML language எங்காச்சும் ஒரு tutorial போய்ட்டு கத்துன அவசியம் கிடையாது. நானே உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி தரேன் HTML language. நான் HTML language இருக்க எல்லா டாக்ஸுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வீடியோவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. HTML language first version எப்போ வந்துச்சுன்னா 1993ல வந்துச்சு. செகண்ட் வெர்ஷன் 1995. ஆனால் அதேமாரி 3.4 வந்துச்சு. இப்போ நம்ம கரண்டாக யூஸ் பண்ணுறது HTML5 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். 2004ல் வந்தது. அந்த வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். HTML லாங்குவேஜை கண்டுபிடிச்சது டிம் பெர்னர்ஸ்-லீ. அவர் தான் கண்டுபிடிச்சது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் HTMLனா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த HTML லாங்குவேஜை ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வெறும் டிசைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த HTML லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து HTMLோட ப்ரோக்ராம் கோடு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்க இது வந்து ஓப்பனிங் டேக்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் லெஸ் தென் ஸ்லாஷ் கிரேட்டர் தென் இருக்க இதை க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. இந்த Pன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல PH1 D இது எல்லாமே எலமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? எலமெண்ட் இதுக்குள்ளே இருக்குல்ல, கண்டென்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் எ சிம்பிள் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இதுதான் உங்களோட வெப் பேஜில் ஷோ ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து HTML பேஜோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஒரு HTMLோட பேஜ்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இதெல்லாம் பாடிக்குள்ளே நீங்கள் இருக்கிறதும் இல்லாதும் அது உங்களோட இது HTML டேக்குக்குள்ளே தான் எப்பவுமே ஆரம்பிக்கும். இந்த ஹெட் டேக் இருக்குல்ல, ஹெட்டில் வந்து டைட்டில், பூட் ஸ்ட்ராப், லிங்க்கு அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? இந்த ஹெட்டுக்குள்ளார பாடியில் வந்து நீங்கள் இந்த இமேஜ், வீடியோ, ஆடியோ ஏதாவது எழுதுறது, காட்டுறது எல்லாமே இந்த பாடிக்குள்ளே தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி இது ஃபுல்லாக என்னென்னு. ஓகே, இது வந்து என்னதுன்னா விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியாது, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆட்டோ க்ளோஸ் டேக்கு, ஆட்டோ ரீநேம் டேக், HTML CSS சப்போர்ட் இது ஒரு எக்ஸ்டென்ஷன், லைவ் சென்டர் எக்ஸ்டென்ஷன். சரி, ஓகே. விஷுவல் ஸ்டுடியோவில் டவுன்லோட் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடி. ஓகேவா? இந்த ஐடியில் நம்ம HTML எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுது. நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். நான் எகைன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இது இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் காட்டுதா, இதை கிளிக் பண்ண உடனே இந்த 4மே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி சர்ச்சுன்னு இருக்கா, சர்ச்சில் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு லைவ் சர்வர், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, லைவ் சர்வர் இதை கிளிக் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துங்க. நான் அன்இன்ஸ்டால் காட்டுதா, நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அதனால் அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்குது. இல்லை எனக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் தான் காமிக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.